2 பெரிய படங்கள், 2 விதமான அரசியல் பின்னணி. ரசிகர்கள் மத்திய ஒரே கேள்வி. இந்த பொங்கல் வெற்றி யாருக்கு? இந்த போட்டி மனப்பான்மை தான் ஆரம்பத்தில் 2 படங்களுக்கும் ஒரு பெரிய பூஸ்டாகவும், பேசும் பொருளாகவும் அமைஞ்சது. விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி நடித்த கடைசி படம் என்பதால, மக்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஜனநாயகன். இது பொங்கல் கொண்டாட்டமாக ஜனவரி 9 ரிலீஸ் என்று பல மாதங்களுக்கு முதலே அறிவிக்கப்பட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில் நானும் ரவுடிதான் என்றுட்டு பராசக்தியும் போட்டிக்கு வந்தது. எதிர்பாராத வகையில் ஜனநாயகன் ரிலீஸ் தேதி தள்ளி போடப்பட்டது. இந்த செய்தியை கேட்டதும் பல மாதங்களாக சேர்த்து வைத்திருந்த எதிர்பார்ப்பு ஒரே நாளில் ஏமாற்றமாக மாறியது. அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. அந்த காரணம் இயல்பாகவே போட்டியில் இருந்த பராசக்தி மீது திரும்பியது. அந்த ஏமாற்றம் சிலருக்கு கோபமாகவும் சிலருக்கு பராசக்தி மீது எதிர் மனப்பான்மையை முறிவாக்குச்சு. இதுதானா உண்மையிலே பராசக்தியின் வீழ்ச்சிக்கு காரணம்? இதனால் தான் 54 மில்லியன் பார்வையாளருக்கு இந்த படத்திற்கான மாஸ் ஆதரவு தியேட்டர்களில் தெரியவில்லை. வாங்க இது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். பராசக்தி வாரத்துக்கு முன்னாலே சம்பவம் செய்துட்டு தான் வருவனென்று டெய்லரில் சம்பவம் செய்கிறாங்க. பராசக்தி டெய்லர் வெளியான சில மணி நேரங்களே வியூஸ் மின்னல் வேகத்தில் உயர்ந்தன. 24 மணி நேரத்துக்கும் 40 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸை பெற்று ஜனநாயகனை முந்தி சென்றது. இவ்வளவு அதிகமான வியூஸ் இருந்தும் யூடியூப் ட்ரெண்டிங்கில் பராசக்தி எதிர்பார்த்த உயரத்தில் இல்லை. இன்று வரை பராசக்தி 54 மில்லியன் வியூஸை பெற்றிருந்தாலும் லைக்குகள் கிட்டத்தட்ட 5 லட்சம், கமெண்ட்ஸ் 24 என்ற அளவில் தான் இருக்கு. இதே நேரத்தில் ஜனநாயகன் 24 மணி நேரத்துக்கு 34 மில்லியன் வியூஸை பெற்றது மட்டுமல்லாமல் காலப்போக்கில் கிட்டத்தட்ட இப்போ 48 மில்லியன் வியூஸும் 1.4 மில்லியன் லைக்ஸும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸோட ஒரு வேறு லெவல் என்கேஜ்மெண்ட்டை காட்டுச்சுன்னு சொல்லலாம். இங்கே தான் ஒரு கேள்வி வருது. அதாவது வியூஸ் எண்ணிக்கை அதிகம், ஆனால் ஏன் ட்ரெண்டிங் தரவரிசை குறைவு? யூடியூப்ல 100 வியூஸுக்கு 3 to 5% லைக் வந்தால் அது ஒரு ஹெல்த்தியான என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதாவது 100 பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதில் 3 தொடக்கம் 5 பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன் மினிமமாக 3 பேர் லைக் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கொண்டாலே 54 மில்லியன் வியூஸுக்கு பராசக்திக்கு லைக்ஸோட வீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் 0.96 அன்னளவாக 1% எடுத்துக்கொண்டாலுமே இது அவரேஜை விட குறைவு, ரொம்ப குறைவு. இதனால தான் வியூஸை யூடியூப் ஆட்ஸோ அல்லது பொட்ஸை பயன்படுத்தி புஷ் பண்ணியிருக்காங்க என்று பேசப்படுது. ஆனால் ஜனநாயகன் லைக்ஸோட வீதத்தை பார்த்தோம்னு சொன்னா 10.92 அன்னளவாக 3 எடுத்துக்கொண்டாலுமே இது கிட்டத்தட்ட அவரேஜுக்கே வருது. பொதுவாக யூடியூப்ல ட்ரெண்டிங்ன்றது பணம் செலுத்தி பார்க்கறதை விட மக்கள் தாமாகவே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆர்கானிக்காக ஒரு விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரும். அதனால தான் அதிக லைக்குகள் அதிக கமெண்ட்கள் கொண்ட ஜனநாயகன் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து முன்னிலை இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஒருவேளை பராசக்தி டெய்லர்ஸின் வியூஸ் இன்ஆர்கானிக்கான முறை, அதாவது விளம்பரங்கள் மூலம் புஷ் செய்யப்பட்டு அதிகரிக்கப்பட்டது என்று வைத்துக் கொண்டாலே இதனால் என்ன கிடைக்க போகிறது? ஒரு படம் போட்டிக்கு வருது என்பதற்காக வியூஸ் காஞ்சி செயற்கையாக உயர்த்தினால் அது வெற்றியாக அமையாது. அப்பயே இந்த வெட்டி விரப்பு வேலைகளை செய்யணும். பிகாஸ் இந்த 2 படங்களுமே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள். அதனால பல கோடி மக்கள் எங்களை பார்க்கிறார்கள், மக்களின் ஆதரவு எங்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இது ஒரு வகையான பவர் ஷோன்னே சொல்லலாம். எண்கள் மூலம் செல்வாக்கு காட்டும் ஒரு முயற்சி. இதற்கு எந்த விதமான நேரடி ஆதாரமே கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மை. 1950ஸ்களில் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படம் வெறும் சினிமா கிடையாது. அந்த காலகட்டத்தில் மக்கள் மனதில் ஒரு தீப்பொறி ஏற்றிய படம். கருணாநிதி எழுதிய வசனங்கள் சமூக அநீதிக்கு எதிரான கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்தின. அந்த படம் கருணாநிதி தலைமையிலான அரசியல் எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்பட்டது. அங்கு பராசக்தி ஒரு சின்னமாக ஒரு சிந்தனையாக மாறி, அதே மாதிரி கருணாநிதி ஒரு பிம்பமாக மீண்டும் கட்டமைக்கிற முயற்சி தான் இந்த பராசக்தி. இந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலைகளை செய்ததால் தான் படம் ஓடலையா? இங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன்டா சினிமா சர்ச்சைகள் எதிர்ப்புகள் வந்தும் சில படங்கள் அதையெல்லாம் தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உதாரணமா ஒரு படத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 2019 அவெஞ்சர்ஸ் இன்கம் என்ற படத்தின் டெய்லர் வெளியான போது அயன்மேனுக்கு முந்தைய படங்களில் குரல் கொடுத்த குரல் நடிகரை விட்டுட்டு திடீரென விஜய் சேதுபதியை பயன்படுத்தியதும் சமூக வலைத்தளங்களில் பெரிய சர்ச்சை வெடிச்சது.
அந்த குரல் செட் ஆகல. மாத்தலே நான் படம் பார்க்க மாட்டேன்ற அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆனால் படம் வெளியான போது என்ன நடந்தது? அதே குரலோட தான் படம் வந்தது. எந்த மாற்றமும் செய்யவில்லை. இருந்தாலும் எண்ட் கேம் படம் நல்லாவே ஓடிச்சு. ரொம்ப நல்லாவே கலெக்ஷனும் பண்ணிச்சுது. படத்தின் குவாலிட்டி, மேக்கிங், எமோஷனல் கன்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால ஆரம்ப சர்ச்சைகள் படத்தின் வெற்றியை எந்த விதத்திலுமே பாதிக்கல. இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. சர்ச்சைகள் ஒரு படத்தை பேச வைக்கலாமே தவிர ஓட வைக்க முடியாது. 1965 அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மொழி, அடையாளம், சுயமரியாதை இந்த மூன்றையும் இணைத்த ஒரு தீவிரமான மக்கள் எழுச்சி. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்றாலே அது மக்களிடையே ஒரு அதிர்வை, ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் பராசக்தி அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது. இந்த படம் ஆரம்பத்திலேயே மக்களின் மனதில் ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்க தவறிவிட்டது. வரலாற்றை சொல்ல முயற்சி செய்தாலும் அந்த வரலாற்றில் வலி, தியாகம் எல்லாமே உணரப்படையில. வீக்கான ஸ்கிரீன் பிளே, ஒவ்வொரு ஸ்கிரீனும் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. எழுதப்பட்டது அப்படியே பேசுறது போலவே இருந்துச்சு. அதற்கு மேலான ஸ்லோவான கதைக்களம். இதுல லவ் சீன் வேற. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வரலாற்று சம்பவத்தை நேர்மையாக ஆராய்வதற்கு பதிலாக எங்களுக்கு ஏற்ற வரலாறு என்ற ஒன்றை உருவாக்கி அது இன்றைய அரசியல் தேவைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சு இருக்காங்க. குறிப்பாக இளம் தலைமுறையினரை குறிவைத்து தங்களுடைய அரசியல் சிந்தனைகளை விதைக்க முயற்சி செய்திருக்காங்க. அதனால தான் இவ்வளவு முக்கியமான சம்பவத்தை மையமாக கொண்டிருந்தும் பராசக்தி மக்களிடையே எதிர்பார்த்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு படம் வெற்றி பெற அதன் கருத்து பெரிதாக இருப்பது முக்கியமில்லை. அந்த கருத்தை மக்களின் இதயத்திற்கு கொண்டு போகிற அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல இந்த படம் ரொம்பவே தடுமாறிச்சுன்னு சொல்றான். இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் ரசிகர்கள் அல்ல, பராசக்தி படமே. மக்களை குற்றம் சொல்லுவதில் எந்த நியாயமும் இல்லை. ஏனென்றால் ரசிகர்கள் எப்போதும் ஒரு நல்ல படத்தை நிராகரித்த வரலாறே கிடையாது. தேங்க்யூ.